பொன்னி சக்தி 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது பொன்னி, அழகாக இருக்குது, உனக்கு யார் செலெக்ஷன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. இதுவா, அத்தை தான் பண்ணாங்க, நல்லா இருக்குல்ல அப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. பரவாயில்லையே அம்மாவோனையும் சூப்பர், நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க போல், உனக்கு புடவெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. ஆமாம் சக்தி, எனக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளுக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போ சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. போடும்போது அப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு, சூப்பராக இருக்குது பொன்னி, எப்போவுமே நீ செய்கிறத விட இன்றைக்கி சிக்கன் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன ஜெயா, இன்றைக்கி சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு. ஆமாங்க, எப்போவுமே விட இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம்மா, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது சொல்கிறாங்க, எனக்கு அத்தை எடுத்து கொடுத்த புடவை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அது அப்படியே ஜெயா கேட்டுட்ருக்காங்க. அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை எனக்கு இதோட 2 வாட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க அத்தை ட்ரெஸ்ஸு அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க எல்லாருமே. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. ஆமாம், அத்தைக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. இல்லை சின்ன வயசில் நான் வீட்டில் இருக்கும் போது அப்போது அத்தை வந்தாங்க, வந்த உடனே இப்போது பாவாடை சட்டை உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அளவு எடுத்துகிட்டு அப்பயே எனக்கு தைச்சாங்க. தைச்சிட்டு போட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குல்ல உனக்கு பாவாடை சட்டை அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் கூட அதை மறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த பாவாடை சட்டை ரொம்ப அழகாக இருக்கும், நான் அதை இன்னும் ரொம்ப நாள் போட்டிருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஜெயா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வெளியே காட்டிக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. ஆமாம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரீத்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், இவளுக்கு புடவை எடுத்து கொடுத்ததே தப்பு, இதில் சின்ன வயசில் இவளுக்கு பாவாடை சட்டைலாம் தைச்சி கொடுத்தாங்களாம். ஐயோ கடவுளே, வர கோவத்துக்கு என்ன படுறதுன்னு தெரியல. இவங்க 2 பேரை பிரிக்கலான்னு நம்ம இவ்வளோ வேலை பார்த்தா கடைசியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பிரீத்தி கோயிலுக்கு போகிறாங்க. அதே கோயிலுக்கு பொன்னியும் போகிறாங்க. பிரீத்தி கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு வரும்போது ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா எப்படி இருக்க, அப்பா எப்படி இருக்க, நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லும் போது அப்படியே பின்னாடி அவங்க அம்மா அப்பான்னு சொல்லும் போது பொன்னி பார்த்துட்டோன்னே கிட்ட வராங்க. வந்தோடனே அப்படியே பிரீத்தி பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. என்ன உங்கள் அம்மா அப்பா கிடச்சிட்டாங்களா பிரீத்தி, அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்குறாங்க. என்ன சொல்கிறதே தெரில. பிரீத்தி அப்படி திரு முழிக்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா அப்பா தான் சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க, நான் தான் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அப்பயும் எதுவுமே சொல்ல முடியல. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே, என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படி திரு முழிச்சிட்டே இருக்காங்க. பவானி சொல்கிறாங்க, பரவாயில்ல அம்மா சின்ன வயசுலேயே பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே மூர்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சின்ன வயசில் ஒரு பாவாடை சட்டை எடுத்து கொடுத்தாங்க, அது இன்னுமா ஞாபகம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு அவ சொல்கிறா, அதை கேட்டுட்டு நீ வேற பெருமையாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. இல்லை அதுக்காக நான் சொல்லலை, என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் பொண்ணுக்கு, சின்ன விஷயத்த கூட மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்கா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. சரி விடுமா, அதெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. அங்கேருந்து பவானி போகிறாங்க. மூர்த்தி அப்படியே பார்த்துட்ருக்க